வணக்கம். டி நகருடைய வரலாறை பல எபிசோடாக பிரித்து பார்த்து கொண்டே வந்துட்டு இருக்கோம். சென்ற வார எபிசோட கடைசியில் டி நகர்னாலே ஷாப்பிங் தான், அதனால அடுத்த எபிசோடில் இங்கே இருக்கிற பழைய கடைகளோட வரலாறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்குள்ள லக்ஷ்மி வெங்கட்ரங்கன் அப்படிங்கிறவங்க யூடியூப்பில் ஒரு பதிவிட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டி நகரில் இருக்கிற கோவில்களை பற்றி ஒரு எபிசோட் போடலாமே அப்படின்னு. அதனால் அதை முதல்ல முடித்து கொண்டு அடுத்த வாரம் ஷாப்பிங்க்கு போகலாம். இந்த வாரம் டி நகரில் இருக்கிற வழிபடுற தலங்கள், அதுகளுக்கு என்ன வரலாறு அப்படிங்கிறத பார்ப்போம். டி நகர் அப்படிங்கிற பகுதியே 1924 வருடம்தான் வடிவமைக்கப்பட்டு அதற்கு பிறகு விரிவாக்கம் அடைந்த ஒரு பகுதி. அதனால் இந்த இடத்துல வரலாறு படைத்த கோவில்கள் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனாலும் இந்த தியாகராய நகர் பகுதியில் மக்கள் வசிக்க ஆரம்பித்த பிறகு ஏராளமாக கோவில்களும் மற்ற மதங்கள் சேர்ந்த வழிபாடு தலங்களும் இங்கே வர ஆரம்பித்தன. அதோடைய வரலாறு தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். முதல்ல சிவா விஷ்ணு கோவில் 1932 வருடம் காஞ்சி மகாமுனிவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது டி நகரில் இருந்த சில வாசிகள் அவரை போய் சந்தித்து இந்த இடத்துல ஒரு கோவில் கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அவரும் அதற்கு ஆசியை கொடுத்தார். 1945 வருடம் டி நகரில் சிவா விஷ்ணு கோவில் எழும்பி வந்தது. அந்த வருஷம் அதற்கு குடமுழுக்கும் செய்யப்பட்டது. இந்த இடத்துல சிவனுக்கும் ஒரு சன்னதி, விஷ்ணுக்கும் ஒரு சன்னதி, கேதாரீஸ்வரர், ஸ்ரீனிவாச பெருமாள். இது டி நகரில் ஒரு பெரிய பெயர் வாய்ந்த ஒரு கோவில். அடுத்தது டி நகர்னாலே அகஸ்தியர் கோவிலை மறக்க முடியுமா? 1940களில் ஒரு நாடி ஜோசியர் அவருடைய அகஸ்தியர் நாடியெல்லாம் வைத்து கொண்டு இருந்த அந்த இடமே பிற்காலத்தில் ஒரு கோவிலாக மாறி இப்பொழுது அகஸ்தீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற பெயரில் திகழ்கிறது. இந்த டி நகரில் மற்ற கோவில்களை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 பழைய கோவில்களை பார்க்கலாம். ஒன்று முப்பாத்தம்மன் கோவில், கிரிஃபித் ரோடு அருகே இருக்கிற கோவில், பழமை வாய்ந்த கோவில். முப்பாத்தம்மன் அப்படிங்கிறதே ஒரு கிராம தேவதை தான். அதனால் டி நகர் வருவதற்கு முன்னாடியே இது எல்லாமே ஒரு மாம்பலம் அப்படிங்கிற பகுதியாக இருந்த காலத்திலேயே இந்த அம்மனுடைய கோவில் இந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். அதே போல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டி நகருடைய ஒரு பெரிய பகுதி ஒரு ஏரியாக இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதற்கு எடுத்துக்காட்டு மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆலய அம்மன் கோவில் இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? சர் தியாகராயா ரோடும் சவுத் போக் ரோடும் இணையிற இடத்துல மவுண்ட் ரோடுக்கு மிக அருகேயே இருக்கிறது ஒரு பெரிய அம்மன் கோவில். அதுக்கு ஆலய அம்மன் கோவில் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அலை அம்மன் தான். ஒரு காலத்தில் இந்த ஏரியில் அலைகள்லாம் அடித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு கல் ரூபமாக இந்த அம்மனுடைய சிலை இந்த இடத்துல வந்து நின்று போய்விட்டது. அதற்கு பிறகு அந்த இடத்திலேயே அந்த அம்மனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. அதிலிருந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிகிறது? அந்த மயிலை பெரிய ஏரி, அதாவது லாங் டேங்க் ஆஃப் மயிலாப்பூருடைய ஒரு பவுண்டரி அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா கல் எந்த இடத்துல வந்ததோ அந்த இடத்துல தான் கோவில் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு வரலாறு படைத்த இடம், போய் பார்க்க வேண்டிய ஒரு கோவில். டி நகர் அப்படின்னு சொல்லிட்டு வரச்சே டிடிடியோடைய கோவிலை மறக்க முடியுமா? திருமலா திருப்பதி தேவஸ்தான கோவில். ஒரு தனியார் ஒரு நபருடைய இல்லமாக இருந்து அவரே அந்த இடத்துல திருப்பதி தரிசனத்துக்கு டிக்கெட் விற்பனைக்காக தானமாக கொடுத்த இடம். பிற்காலத்தில் அதுவே ஒரு கோவிலாக மாறிவிட்டது. திருப்பதி வெங்கடாஜலபதி இருந்தால் பத்மாவதி அம்மனுக்கும் ஒரு கோவில் இருக்கணுமே. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜிஎன் செட்டி ரோடில் பிரபல முன்கால நடிகை காஞ்சனா அவர்கள் தன்னுடைய நிலத்தை கொடுத்து அந்த இடத்துல பத்மாவதி அம்மனுக்கு ஒரு கோவில் எழுப்பப்பட்டது. டி நகரில் ஒரு திடீர் பிள்ளையார் ஒரு காலத்தில் வந்தார், உங்களுக்கு தெரியுமா? 1970 டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறத்தில் திடீர்னு ஒரு பிள்ளையார் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை ஸ்வயம்பு விநாயகர் அப்படின்னெல்லாம் சொல்லிக்கொண்டு ஏராளமாக கூட்டம் அந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டை நோக்கி போக ஆரம்பித்தது.
எங்கேருந்து இந்த பிள்ளையார் வந்தார், எப்படி அவர் அந்த இடத்துல வந்து இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே புரியல. அப்போ இருந்த அரசு உடனே அந்த பிள்ளையார் சிலையை அங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் வேற இடத்துல வைத்து அதற்கு பிறகு விசாரணையை தொடக்கியது. அந்த நிலம் ஒரு மசூதிக்காக கொடுக்கப்பட்டதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவே அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் சிலையை யாரோ கொண்டு வந்து வைத்ததாகவும் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ அந்த திடீர் பிள்ளையார் கோவிலும் இல்லை, அந்த பிள்ளையாரும் அந்த இடத்துல கிடையாது. ஆனால் டி நகரில் பல இடங்களில் சிறிய பெரிய பிள்ளையார் கோவில் எல்லாம் உண்டு. 1960களில் வெங்கட் நாராயணா ரோட்டில் ஸ்ருங்கேரி சாரதா பீட்டத்தை சேர்ந்த ஜகத்குருக்கள் ஸ்தாபித்த சாரதா கோவில் இப்பொழுதும் அந்த இடத்துல இருக்கிறது. சமீப காலத்தில், அதாவது ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய கோவிலாக இருந்து இப்பொழுது அதுவே ஒரு பெரிய கோவிலாக வளர்ந்து விட்டது. எப்போவுமே அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா மாலை வேளையில் ஏதாவது ஒரு சொற்பொழிவோ இல்லாட்டா ஒரு பாட்டு கச்சேரியோ நடந்து கொண்டே இருக்கும். சீக் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு குருத்வாரா, அதுவும் டி நகரில் தான் இருக்குது. 1949 ஆண்டு குருநானக் சத்சங் சபா அவர்களால் எழுப்பப்பட்ட அந்த குருத்வாரா. இந்த குருத்வாரா எழுப்பப்படுறதுக்கு ஒரு முன்னாடி இருந்து பக்க பலமாக இருந்தவர் கில், லெஃப்டினன்ட் கர்னல் கில். இவருடைய பெயரில் தான் கில் நகர் அப்படின்னு சென்னையில் இருக்குது. இங்கிலாந்தில் டாக்டராக இருந்த குர்தயால் சிங் கில் சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரு ஆங்கில பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு சென்னையில் வந்து இந்தியன் மெடிக்கல் சர்வீஸில் சேர்ந்தார். அதற்கு பிறகு அந்த காலத்தில் அவரை வந்து ஜெயில்களுக்கெல்லாம் இன்சார்ஜாக ஆங்கில அரசு நியமித்தது. ஜெயில் இன்சார்ஜாக இருந்தபோது ஏராளமாக சுதந்திர வீரர்களெல்லாம் ஜெயிலுக்கு வந்து அங்கு இருப்பார்கள். அவர்களெல்லாம் கைது செய்து கொண்டு அங்கு கொண்டு போய் வைப்பார்கள். இவர் அவர்களை எல்லாரையுமே கைதியாக பார்க்கவே இல்லை. அவர்களுக்கு ஏராளமாக மரியாதை கொடுத்தார். அதில் ஒருவர் ராஜகோபாலாச்சாரி. சுதந்திரத்துக்கு பிறகு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் குர்தயால் சிங் கில்லை சென்னையிலேயே இருங்கள் அப்படின்னு கூறிவிட்டார். சென்னையிலேயே இருந்தார். குர்தயால் சிங் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் முன்னாள் விஜயநகரம் மகாராணி வித்யாவதி தேவி சாஹிப். இவர் ஹிமாச்சல் பிரதேஷிலிருந்து ஆந்திராவில் இருக்கிற விஜயநகரம் அரசரை திருமணம் செய்து கொண்டு பிற்காலத்தில் சென்னையில் வந்து வசிக்க ஆரம்பித்தார். அவர் பணம் கொடுத்து இந்த குருத்வாராவுக்கு நிலம் வாங்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த இடத்துல குருத்வாரா எழுப்பப்பட்டது. கில் நகர் மட்டும் கில்லை ஞாபகப்படுத்துறது இல்லை. கில் ஆதர்ஷ் பள்ளிக்கூடங்கள் ஏராளமாக பல இடங்களில் இருக்குது. இந்த லெஃப்டினன்ட் கர்னல் ஜிஎஸ் கில் தான். இவருடைய மகன் இந்தர் சிங் கில் அப்படிங்கிறவர் இந்திய இராணுவத்தில் லெஃப்டினன்ட் ஜெனரலாக இருந்தார். மிகவும் உயர்ந்த பதவியில் இருந்தார். அடுத்தது டி நகரில் இருக்கிற மசூதிகளை பார்க்க வேண்டாமா? உஸ்மான் ரோடில் ஒரு ஜமா மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்லை. ஆனால் 1949 ஆண்டு விஜயராகவா ரோடில் சென்னையில் இருந்த பிரபல இஸ்லாமியர்கள் சேர்ந்து நிலத்தை வாங்கி அஞ்சுமனே ஹிமாயத்தே இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை ஸ்தாபித்தார்கள். இது ஒரு அனாதை ஆசிரமமாக தான் இருந்தது முதல்ல. அதற்கு பிறகு இதே இடத்துல ஒரு மசூதியை எழுப்ப வேண்டும் அப்படின்னு அவர்களெல்லாம் ஆசைப்பட்டு 1969 ஆண்டு அந்த இடத்துல மசூதி எழுப்பப்பட்டது. இப்போவும் அதே இடத்துல தான் இருக்கிறது. அடுத்தது டி நகரில் இந்த மசூதி இல்லாமல் இருந்தாலும் அதற்கும் டி நகருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததுனால அதோடைய வரலாறும் நான் இதே எபிசோடில் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேனாம்பேட்டை டி நகர் ஓரத்தில், அதாவது ஜிஎன் செட்டி ரோட் தேனாம்பேட்டை ஓரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் மாஸ்க்குன்னு ஒரு சிறிய மசூதி. இந்த எஸ்பிஎஸ் அப்படிங்கிறது என்னது? இந்த சென்னையில் எல்லாவற்றையுமே நம்ம இனிஷியலாக ஆக்கி விடுவோம். ஷர்ஃபுன்னிசா பேகம் சாஹிபாஸ் மாஸ்க். அதாவது ஆர்காட் நவாப் வாலாஜாவோட பல பெண்களில் ஒரு பெண் இந்த ஷர்ஃபுன்னிசா பேகம். அவர் 1846 ஆண்டு காலமானார். அவருடைய நினைவுக்காகவே அந்த மசூதி எழுப்பப்பட்டது. அந்த மசூதிக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய சமாதி, ஹஸ்ரத் சையத் ஷர்ஃபுத்தீன் ஷா கதீரி அவருடைய சமாதி. இவர் ஒரு இஸ்லாமிய மதபோதகராகவும் இருந்திருக்கலாம்,
ஒரு சன்னியாசி மாதிரி இருந்திருக்கலாம், அதாவது ஒரு சூஃபியாக இருந்திருக்கலாம். அவருக்கு அந்த இடத்துல ஒரு அடக்கம் செய்யப்பட்ட இடமும் இருக்குது. சூஃபிகளை இன்னொரு பேர் என்ன சொல்வோம்? பீர். ஒரு காலத்தில் இந்த இடத்துல ஏரி இருந்தது. ஏரி டி நகருடைய ஓரம் வரைக்கும் வந்தது. இந்த பக்கம் கெத்தீட்ரல் ரோடு, கெத்தீட்ரல் ரோட்லேருந்து மவுண்ட் ரோடு. மவுண்ட் ரோடு இருக்குது. கெத்தீட்ரல் ரோட்லேருந்து செல்ல வேண்டுமானால் மவுண்ட் ரோடு கெத்தீட்ரல் ரோடு வழியாக போகலாம். அதே போல் அந்த பெரிய பொட்டானிக்கல் கார்டன், இப்போ அதுக்கு செம்மொழி பூங்கா அப்படின்னு பெயர். அதுக்கு பின்புறமாக வந்தோன்னா ஒரு சந்து. அந்த சந்து மூலமாக வந்தோன்னா இந்த மவுண்ட் ரோடை தாண்டி இந்த பக்கம் வந்தோன்னா இந்த சையத் ஷா கதீரியோட அடக்கத்தலத்துக்கு தான் வர முடியும். பீர் அப்படிங்கிறதே பீர்க்காரன் அப்படின்னு தமிழில். அதனால தான் அந்த தெருக்கு இப்போவும் பீர்க்காரன் தெரு அப்படின்னு நம்ம மாற்றி வச்சுருக்கோம். பீர்லேருந்து பியர் வரைக்கும் வந்துட்டோம். இந்த எஸ்பிஎஸ் மசூதிக்கு தேனாம்பேட்டை மசூதி அப்படின்னு பெயர் உண்டு. இந்த தேனாம்பேட்டை மசூதியை பல தலைமுறைகளாக பார்த்து கொண்டவர்கள் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் யாஹ்யா அலி அப்படிங்கிற ஒரு வக்கீல். பிற்காலத்தில் 1940களில் இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருந்தார். இவர் காலமான பிறகு இவருடைய உடலும் அதே தேனாம்பேட் மசூதியில் தான் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த ஜிஎன் செட்டி ரோடில் ஒரு பெரிய பகுதி இப்போவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யாஹ்யா அலி தெரு 1, 2, 3, 4 அப்படின்னுலாம் பிரிக்கப்பட்டிருக்கும். அது என்ன யாஹ்யா அலிங்கிறத நம்ம எல்லாம் மறந்துட்டோம். அதனால அந்த சைன்போர்டெல்லாம், அந்த பலகைகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யாஹாளி, யாக்காளி இந்த மாதிரியெல்லாம் இஷ்டத்துக்கு அவங்க போட்டு வச்சுருக்காங்க. வரலாறை மறக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கைவந்த கலை தானே. அதில் தான் இந்த மாதிரி சைன்போர்டெல்லாம் பார்க்க முடியும். டி நகரில் இருக்கிற வழிபாடு தலங்கள் எல்லாம் பார்த்தோம். அடுத்த வாரம் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் ஷாப்பிங்க்கு கூட்டின்னு போயிட்டு வந்துடுறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செஞ்சு உங்கள் நண்பர்களோடெல்லாம் ஷேர் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் சென்னையுடைய வரலாறுலேருந்து ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.